உங்கள் துவக்கம் அற்பமா இருந்தால் நிச்சயமா உங்களுடைய முடிவு வந்து சம்பூர்ணமா தான் இருக்கும். இந்த வீடியோக்கு நான் உங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தினால நான் உங்களை வரவேற்கிறேன். நம்ம சேனலுக்கு வந்து 5000 மெம்பர்ஸ் வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண ஒவ்வொரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கும் என்னுடைய இதயத்தின் ஆழ்த்திலிருந்து நான் நன்றி தெரிவித்துக் கொள்றேன். இன்னும் நீங்க ஒரு வேளை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மூலமா ஆண்டவர் வந்து உங்களுக்கு அநேக ஆவிக்குரிய ஆகாரம் தருவார் அப்படின்னு நான் வந்து கண்டிப்பா நான் சொல்ல முடியும். ஏன்னா வசனம் சொல்லுது, பேதுரு கூட சொல்லுவாரு, வெள்ளியும் பொண்ணும் என்கிட்ட கிடையாது, என்கிட்ட உள்ளதை நான் உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து நாமத்தினால எழுந்து நட அப்படின்னு சொல்லுவாரு. அது போல நீங்க எந்த ஒரு சூழ்நிலை இங்க வந்திருந்தாலும் ஆண்டோடைய ஊழியர்களா எங்க கிட்ட ஆண்டவர் என்ன கொடுத்துருக்காரோ அதை தர்றதுக்கு நாங்க உற்சாகமா இருக்கணும். இப்ப இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆவிக்குரிய பகுத்தறிதல் வரம். இந்த வரத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். அன்னைக்கு கூட ஒரு சகோதரர் வந்து இருந்தாரு, சிஸ்டர் நீங்க வந்து எனக்கு என்ன வரம் இருக்குன்னு தெரியல, எனக்கு ஏதோ ஒரு வரம் இருக்கு, ஆனா என்ன வரம் இருக்குன்னு எனக்கே தெரியல அப்படின்னு வந்து கேட்டிருந்தாரு. சரி, இன்னைக்கு வந்து நம்ம ஆவிக்குரிய வரத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதுலயும் ஒரே ஒரு வரத்தை பத்தி கொஞ்சம் நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல தான் நம்ம வந்து 9 வரங்கள் பத்தி, ஆவியின் வரங்கள் பத்தி நம்ம வாசிக்கிறோம். நிறைய பேருக்கு இந்த வசனம் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக நான் ரீட் பண்ண விரும்புறேன். 8லிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா, எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் இது ஒரு வரம், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்கதரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். இன்னொரு கேள்வி அந்த பிரதர் கேட்டிருந்தாங்க, நான் வந்து ஆவிக்குரிய வரத்தை வந்து தேர்ந்தெடுக்கலாமா, எனக்கு என்ன வரம் வேணும்னு நான் தேர்ந்தெடுக்கலாமா, இல்ல ஆவியானவரே தருவாரா அப்படின்னு. இந்த 16ஆம் வசனத்திலே அதுக்கு ஆன்சர் இருக்கு. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஆவியானவர் வந்து அவருடைய சித்தத்தின்படிதான் நமக்கு வந்து அதை வந்து ஷேர் பண்றாராம். இன்னொரு ஒரு வசனத்துல வந்து அப்போஸ்தலர் பவுல் சொல்லுவாரு, நீங்க வந்து ஞான வரங்களை நாடுங்கள், முக்கியமாக தீர்க்க தரிசன வரங்களை நாடுங்கள் சொல்லுவார். சோ நம்ம வந்து வாஞ்சிக்கலாம், என்னுடைய விருப்பம் இது, இந்த இந்த ஒரு வரம் எனக்கு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வாஞ்சிக்கலாம். ஆனா ஆவியானவர் தான் கடைசியில அவருடைய சித்தத்தின்படிதான் நமக்கு வந்து பகிர்ந்து கொடுப்பார். இப்ப இன்னைக்கு உள்ள நிலவரத்தின்படி கிறிஸ்தவங்க அநேகருக்கு பாத்தீங்கன்னா, விசுவாசம் ஒரு வரமா அப்படின்னு கேட்டீங்கன்னாலே அநேகருக்கு சொல்ல தெரியாது. நிறைய பேர் வந்து வரங்கள் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் அவங்க மைண்ட்ல வர்றது அற்புதம் செய்யற வரம், குணமாக்கும் வரம், தீர்க்கதரிசனம் வரம். இந்த 3 தான் வரங்கள் அப்படின்னு நினைக்கிற கிறிஸ்தவங்கள் வந்து அநேகர் இருக்காங்க. இந்த 3 செய்யற ஊழியர்கள் தான் ரொம்ப வரம் படைச்சவங்க அப்படின்னு நினைக்கிற கிறிஸ்தவர்களும் இருக்காங்க. இப்ப இதெல்லாம் இவ்வளவு பெரிய பெரிய வரங்கள் இருக்கும்போது நம்ம ஏன் இன்னைக்கு ஆவியின் பகுத்தறிதல் வரத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, இது வந்து நிறைய நேரம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபவுண்டேஷனா வந்து செயல்படுது. நான் மேல சொன்ன வரங்கள் எல்லாம் செயல்படுறதுக்கு இந்த வரம் வந்து ஒரு அஸ்திபாரமா வந்து செயல்படுது. இந்த ஆவியின் பகுத்தறிதல் வரம் இல்லாம ஒரு ஊழியர் வந்து ஒரு தீர்க்கதரிசனம் உரைக்க முடியாது, ஒரு ஊழியர் வந்து குணமாக்கும் வரங்களை உரைக்க முடியாது, ஒரு ஊழியர் வந்து அற்புதங்களை செய்யும் சக்தி வைத்திருக்க முடியாது. இதெல்லாம் வந்து எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னா, இந்த வரம் வச்சிருக்க ஊழியர்களே எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் வந்து இதுதான். ஏன்னா இது வந்து பெரிய லெவல் வரமா யாருமே நிறைய பேர் பார்க்காட்டினாலும் அவங்க ஃபர்ஸ்ட் பேசிக்கா அவங்க இந்த ஆவியின் பகுத்தறிதல் வரத்தை பெற்றுதான் கொஞ்சம் நாட்கள் கழிச்சு இல்ல கொஞ்சம் வருடங்கள் கழிச்சுதான் பெரிய பெரிய வரங்கள்லாம் வந்து வாங்கியிருக்காங்க அந்த ஊழியர்கள் எல்லாருமே. அப்ப இன்றைக்கு நம்மளுக்கும் வந்து பேசிக்கான இது ஒரு வரமா கூட நீங்க வந்து நினைக்கலாம், இதெல்லாம் ஒரு வரமா அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த ஒரு வரம் ரொம்ப வந்து முக்கியமானது. நம்ம இன்னொரு வசனம் படிக்கலாம். மார்க் 9:25 இருக்கு. அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாக ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதட்டினார். இந்த பேர் ஆண்டவர் கண்டுபிடிக்கிறார் பாத்தீங்களா, ஊமையும் செவிடுமான ஆவியே அப்படின்னு சொல்லி. இது வந்து இந்த கண்டுபிடிக்கிறதா அந்த ஆவியை பகுத்தறிதல் வரம் அப்படின்னு நம்ம வந்து பாக்குறோம். ஏன்னா அந்த எவ்வளவோ
வகையான ஆவிகள் வந்து இந்த உலகத்துல இருக்கு. நிறைய பேர் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா அந்த பேர் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம் பாத்தீங்களா? இந்த ஸ்பிரிட் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு வகை அந்த கிஃப்ட்டுக்குள்ளதான் இந்த ஒரு இதுவும் வருது. இப்ப இன்னொரு ஒரு வசனம் கூட நம்ம படிக்கலாம். அப்போஸ்தலர் 16:18 இருக்கு. இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. இந்த இடத்துல வந்து அப்போஸ்தலன் பவுல் வந்து என்ன செய்வார் அப்படின்னா, அவர் ஆக்சுவலி அந்த ஆவியோட பேரை வந்து சொல்ல மாட்டாரு. ஆனா இவர் வந்து ரொம்ப நாளா வந்து இந்த ஒரு பெண் வந்து அப்போஸ்தலர் பவுலுக்கு பின்னாடியே வந்து நல்ல புகழ்ச்சியா தான் சொல்லிட்டே வருவாங்க. இவங்க தேவனுடைய ஊழியக்காரர், இவங்க தேவனுடைய ஊழியக்காரர், இவங்க சத்தத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படிங்க அப்படின்ற மாதிரி நல்ல விதமா தான் சொல்லிட்டே வருவாங்க. ஆனா இப்படி அநேக நாள் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அப்பெல்லாம் பவுல் எதுவுமே செய்யல. ஆனா பவுல் ஒரு நாள் கண்டுபிடிக்கிறாரு. அவருக்கு வந்து ஸ்பிரிட்ல வந்து ஒரு டென்ஷன் வருது. பவுல் சினங்கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு போ, காமனாவே சொல்றாரு. ஆனா அப்பதான் பவுலுடைய கண்கள் திறக்கப்பட்ட மாதிரி அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், நீ இவளை விட்டு புறப்பட்டு போ அப்படின்னு சொல்றாரு. அப்ப பகுத்தறிதல், அந்த பகுத்தறிதல் தான் இது வந்து ஒரு வரமாவே வந்து செயல்படுது. முதல்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த வரம் வந்து எப்படி செயல்படும் நம்ம பார்க்கலாம். ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல எது டாமினேட் பண்ணுது, அந்த இடத்துல என்ன பிரசன்ஸ் இருக்கு, ஆண்டருடைய பிரசன்ஸ் இருக்கா இல்ல சத்துருடைய பிரசன்ஸ் இருக்கா அப்படின்றத வந்து ஈஸியா வந்து இந்த வரம் உள்ளவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. இல்ல அப்படின்னா ஒரு பெரிய ஒரு இடம் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் ஒரு டார்க்னஸ் இருக்கா. இப்ப நிறைய இப்போ ஒரு காம்பவுண்ட்ல இருந்துச்சுன்னா நிறைய வீடு இருக்கும். அதுல ஏதாவது ஒரு வீடு சைடு நம்ம கிராஸ் பண்ணும் போது மட்டும் ஒரு டார்க் பிரசன்ஸ் வந்து ஃபீல் பண்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இல்லைன்னா ஏதோ ஒரு ஆஃபீஸ்ல வந்து ஃபீல் பண்ணுவாங்க. இல்லைன்னா எல்லா நாளும் ப்ரெசன்ஸா இருக்கிற ஒரு வீடு திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரு சத்ருடைய போராட்டமா இருக்கிறத வந்து ஃபீல் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வரம் ஆவிகளை பகுத்தறிதல் வரம் வந்து ஆண்டவர் கொடுத்திருக்காரு அப்படின்னு அர்த்தம். அநேகருக்கு வந்து இந்த வரம் வந்து வச்சிருப்பாங்க. ஆனா வந்து இதுதான் இந்த வரத்துக்கு பேரு இதுதான் அப்படின்றதே தெரியாம இருக்கும். ஆவிகளை பகுத்தறிதல் வரம் தான் என்கிட்ட இருக்கு, அப்படி ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்காரு அப்படின்றதே தெரியாம இருக்கும். இப்ப நம்ம வந்து ஒண்ணு நம்ம பார்க்கலாம். முதல்ல பார்த்தோம், எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் அவங்களால அந்த பிரசன்ஸ் ஈவில் பிரசன்ஸா இல்ல காட்லி பிரசன்ஸான்றத அவங்களால ஈஸியா வந்து கணிக்க முடியும். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹியூமனுக்கும் ஒரு ஃபெமிலியர் ஸ்பிரிட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை வந்து அவங்க ஈஸியா வந்து கணிச்சிருவாங்க. இதை நம்ம ஏற்கனவே நிறைய நேரம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இப்ப நான் எக்ஸாம்பிள் சொன்னேன் பாத்தீங்களா, அதுவும் அதான். அப்போஸ்தலர் பவுல் வந்து அன்னைக்கு வந்து ஊழியத்துக்கு போய்கிட்டே இருக்கிறாரு. இது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன் அப்படின்னா ஹியூமன் ஸ்பிரிட்டும் ஃபெமிலியர் ஸ்பிரிட்டும் இந்த ரெண்டுக்கு என்னன்னா, இப்ப நான் தான் இங்க இருக்கிறேன்னு வைங்களேன். இப்ப என்னைய மாதிரியே ஒரு ஸ்பிரிட் வந்து கிரியேட் செஞ்சுச்சுன்னா அது வந்து டக்குன்னு வந்து யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது. இது வந்து மனுஷங்களா இல்ல சத்ருவா அப்படின்னு. ஏன்னா ஏசு கிறிஸ்து பக்கத்துல இந்த பேதுரு வந்து அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் பிதாவுடைய சத்தத்தை கேட்டு வந்து சொல்லியிருப்பாரு. நீங்க தேவனுடைய குமார், நான் கிறிஸ்து அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஏசுப்பா வந்து பேதுருவை பார்த்து அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொல்லி திட்டுவாரு. உடனே நமக்கே ஒரு டவுட் ஆயிடும். இப்பதானே பேதுருவை நீங்க பாராட்டினீங்க, உடனே பேதுருவை பார்த்து இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி. அப்ப ஏசப்பாக்கு வந்து நல்லா தெரியும் பேதுரு யாரு, பேதுரு உருவத்திலே வந்து பேசுற சத்ரு யாரு அப்படின்னு. அந்த ஃபெமிலியர் ஸ்பிரிட்டை அடையாளம் காண ஆண்டவருக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருச்சு. ஆண்டவருக்கு கண்டிப்பா 9 வரங்கள் இருக்கு சொல்றேன். இந்த உதாரணத்துக்காக நான் சொல்றேன். இந்த மாதிரி நம்மளால கணிக்க தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளுடைய நெருங்கிய உறவினர்கள் மூலமாவோ ஃப்ரெண்ட்ஸ் மூலமாவோ குடும்பத்தினர் மூலமாவோ ஒரு ஃபெமிலியர் ஸ்பிரிட் கிரியேட் செய்யும் போது அது நம்மளை வந்து இந்த மாதிரி ஏசப்பா எப்படி தன்னை பாதுகாத்து கொண்டாரோ அந்த மாதிரி நம்மளும் நம்மளை பாதுகாக்க முடியும். இப்படிதான் அப்போஸ்தலர் பவுலும் அன்னைக்கு வந்து கணிச்சது வந்து அப்படிதான். அந்த ஸ்திரீ வந்து புகழ்ந்துதான் வர்றாங்க. ஆனா பவுல் வந்து கணிக்கிறார். ஈஸியா கணிச்சு ரொம்ப நாள் ஆகுது. ஆக்சுவலி ஈஸியா கணிக்கல, கொஞ்ச நாள் ஆகுது. அநேக நாள் ஆனக்கப்பதான் பவுல் வந்து கணிக்கிறார். கணிச்சு நீ இவளை விட்டு போ அப்படின்னு வந்து சொல்றாரு. ஸோ ஃபெமிலியர் ஸ்பிரிட்டை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ரொம்ப டஃப்பான ஒரு வேலை தான். அடுத்து 3ஆவதா பார்த்தோம் அப்படின்னா ஒரு பர்சன் வந்து ஆவியானவர் வந்து ஃபில் பண்ணியிருக்கிறாரா, ஒளியின் தூதனுடைய ஆவி வந்து ஃபில் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி ஆவியை பகுத்தறிதல் வர வச்சிருக்கவங்க ஈஸியா வந்து கணிச்சிருவாங்க. ஏன் அப்படின்னா ஒளியின் தூதன் ஆவியை வந்து கிட்டத்தட்ட ஏசப்பா மாதிரியே தான் வரும். நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஏசப்பா பேசுற மாதிரியே பேசும் நிறைய நேரம். இதுக்கு ஒரே ஒரு இதுன்னா நீங்க வந்து ஈஸியா வந்து ஸ்கிரிப்சர் வச்சே இது பண்ணலாம்.
முன்னாடி ஒரு ஊழியக்காரங்க சொன்னதா ஒரு சம்பவம் கூட சொல்லுவாங்க. அப்ப எப்படின்னா அந்த ஒளியின் தூதனுடைய ஆவி வந்து ஒவ்வொரு நாளும் வந்து இது பண்ணிட்டே இருக்குமா, ஒருத்தவங்களுக்கு வந்து தொந்தரவு பண்ணிட்டே இருக்குமா. அப்ப வந்து இவங்களும் வந்து இயேசு உருவத்திலே வருமா. அப்ப வந்து ஒரு நாள் ஆவியானவர் சொன்னாரா, நீ வந்து அந்த ஸ்பிரிட் அடுத்த டைம் வரும்போது நீங்க இயேசு அப்படின்னா உங்க கையில நீங்க பட்ட காயங்களை வந்து எனக்கு காமிங்க அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொன்னாராம். அப்ப இதே மாதிரியே அந்த சகோதரி வந்து அன்னைக்கு அவங்க நான் தான் இயேசுனே அது வந்திருக்கு. அப்ப நீங்க வந்து நீங்க உண்மையாமே இயேசுனா எனக்கு நீங்க சிலுவையில பட்ட காயங்களை காமிங்க, உங்க கைகளை காமிங்கன்னொடனே அந்த அந்த ஆவி வந்து அப்படியே மறைஞ்சு போயிடுச்சா. அதுக்கப்புறம் அந்த ஸ்பிரிட் வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணவே இல்லையா. இப்படிதான் வந்து ஒளியின் தூதனுடைய ஆவியை வந்து கிரியை செய்யும். அதுக்கப்புறம் என்ன பண்ணா நம்முடைய வசனத்தை வந்து ட்விஸ்ட் பண்ணி வந்து இது பண்ணும். நம்ம இதுலயே நம்ம வந்து பகுத்து அறியணும். நம்ம வந்து எல்லா ஆவிகளையும் நம்ம வந்து பகுத்து அறியணும். சொல்லிட்டு ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து அறிகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம வந்து பகுத்து அறியணும். இப்போ ஒரு நிறைய நேரம் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணும். யாராவது திருமணத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, யாராவது ஒருத்தவங்களுடைய கணவனை காட்டி தான் அவனுடைய கணவர் அப்படின்னு சொல்லும். நான் தான் ஆவியானவர், நீ வந்து இந்த மாதிரி செய்யி, இன்னொருத்தவங்களுடைய கணவரை காட்டி. அப்ப நீங்க வசனத்தின்படி நீங்க வந்து அதை சரி பார்க்கணும். வசனத்தின்படி அப்படி ஒரு இதே கிடையாது. இன்னொருத்தவங்களுடைய கணவரை எடுக்க சொல்லி நமக்கு இல்லவே இல்லை. ஸோ அது வந்து ஒளியின் தூதனுடைய ஆவி. இந்த மாதிரி ஆவிகளை வந்து நம்ம வந்து பகுத்தறியலாம். அடுத்து 4வதா இந்த வரம் வந்து எப்படியெல்லாம் கிரியை செய்யும் அப்படின்னா, எப்பப்பெல்லாம் நம்மளை சுற்றி ஒரு வேவ் ஆவிகள் நம்மளை சுற்றி வருதோ, ஏன்னா இந்த வேவ் ஆவிகள் வந்து எல்லா நேரமும் இருக்காது. இது ஆக்சுவலி ரொம்ப டிஸ்டர்பன்ஸும் பண்ணாது. இது என்ன பண்ணோம் வந்து நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸை வந்து நோட் பண்ணிட்டு வந்து போகும். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடு வந்து ஒரு டார்க் ஹெவி ப்ரெசன்ஸாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு ரொம்ப வந்து சிந்தனையில் ஒரு போராட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா உங்களை யாரோ வாட்ச் பண்ணுற மாதிரியே இருக்கும். இன்னைக்கு கூட ஒரு சகோதரி முன்னாடி கூட கமெண்ட்ஸ்லயோ மெயிலையோ இதுலயோ வந்து ஒரு சகோதரி கூட கேட்டிருந்தாங்க, நான் வந்து எப்போ என் வீட்டை விட்டு வெளியே வந்தாலுமே என்னை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கு, என்னை யாரோ வாட்ச் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா நான் பின்னாடி பார்த்தா யாருமே இல்லை அப்படின்னு. அதெல்லாமே வந்து அந்த மானிட்டரிங் ஸ்பிரிட் வந்து உங்களை சுத்தி வருது அப்படின்றத உங்களுடைய ஆவி வந்து கணிக்குது, உங்க ஸ்பிரிட் வந்து கணிக்குது. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நான் வந்து டெய்லி நான் படுக்கிற வீடு தான், நான் டெய்லி வந்து இது பண்ற வீடு தான், ஆனா ஒரு சில நாள் வந்து எனக்கு அந்த நைட் நேரம் பயம் இல்லாம இருக்கேன், நான் ஒரு சில நாள் நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உங்க ஸ்பிரிட் வந்து உங்களுக்கு வந்து சொல்ல விரும்புது, இந்த இடத்துல நீ விரும்பாத வேற ஒரு ஸ்பிரிட், அதாவது உன்னுடைய ஆவிக்கு ஒத்துழைக்காத வேற ஒரு ஸ்பிரிட் வந்து இந்த இடத்துல இயங்குது அப்படின்னு வந்து சொல்லுது. இதை வந்து இந்த வரம் உள்ளவங்க ஈஸியா கணிச்சிருவாங்க. ஓகே, ஏதோ ஒரு மானிட்டரிங் ஸ்பிரிட் வந்துருச்சு, நம்ம வந்து அது எந்த இடத்துல நிக்குதுன்னு நம்ம பார்த்து நம்ம அந்த இடத்துலயே போய் நின்று ஜெபம் பண்ணி அதை நம்ம இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வந்து பயம் இல்லாம எழுந்து வந்து எந்த இடத்துல அவங்க ஃபியரா, ஏன்னா நம்ம பயத்தாலே மேற்கொள்ளும் போது உண்மையாமே சொல்றேன், அதை வந்து கோலியாத்து நம்ம தெரிஞ்சிருச்சுன்னா அந்த கோலியாத்தை அவன் வழியிலே நம்ம ஃபேஸ் பண்ணணும். அப்ப இந்த ஹால்ல தான் எனக்கு வந்து ஒரு ஃபியரா தெரியுது நைட் நேரம் அப்படின்னா அந்த ஹால்லே நீங்க வந்து ஜெபிக்கலாம். இல்லை நீங்க பாத்ரூம் போகும்போது உங்களுக்கு ஒரு ஃபியரா தெரியுதுன்னா நீங்க அந்த பாத்ரூம்லேயே போய் ஜெபிக்கலாம். இப்படிதான் வந்து ஆவிகளை பகுத்தறிதல் வரம் வந்து செயல்படும். அடுத்து நம்ம இப்ப எல்லாமே வந்து இந்த மாதிரியே பார்த்துட்டோம், ஈவில் பிரசன்ஸ் அந்த மாதிரியே நம்ம பார்த்துட்டோம். இப்ப இன்னொன்னு ஒண்ணு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டருடைய சத்தத்துக்கும் பிசாசுடைய சத்தத்துக்கும் பகுத்து அறிய வந்து இந்த ஆவி பகுத்தறிதல் வரம் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணும். 1 சாமுவேல் 3:8 பாத்தீங்கன்னா, கர்த்தர் மறுபடியும் 3ஆம் விசை சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியின் இடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும், சாமுவேல் வந்து சின்ன பையனா இருக்கும்போது ஏலி தாத்தாட்ட தான் அவர் வந்து ஏலி அந்த ஆசாரியன்ட்ட தான் வளருவாரு. அப்ப வந்து ஆண்டவர் வந்து 2 முறை ஃபர்ஸ்ட் கூப்பிடுவாரு. சாமுவேல் வந்து சின்ன பையனா இருந்தனால அவருக்கு வந்து தெரியாது ஆண்டவர் தான் கூப்பிடுறாரு அப்படின்றதே தெரியாது. அப்ப ஏலி கிட்ட போய், நீங்க தான் என்னை கூப்பிட்டீங்களா, நீங்க தான், அவர் வந்து ஊழியக்காரன், நீங்க தான் என்னை கூப்பிட்டீங்களா, நீங்க தான் என்னை கூப்பிட்டீங்களா அந்த ஊழியக்காரன்ட்ட வந்து சாமுவேல் கேட்பாரு. அப்ப வந்து ஏலி சொல்லுவார், நான் கூப்பிடல, நீ போய் படுத்துக்கோ, நீ போய் படுத்துக்கோ. இப்போ 3ஆம் டைம், 3rd டைம் வந்து சாமுவேல் வந்து ஏலி கிட்ட கேட்கும் போதுதான் ஏலி வந்து அப்பதான் அறிகிறாரு, கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து, நீ இனிமே வந்து யாராவது உன்னை இப்படி சாமுவேலேன்னு கூப்பிட்டா கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன்னு சொல்லு அப்படின்னு சொன்னான். அப்ப 3rd டைம் தான் ஏலிக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ற ஒரு இது வருது. ஓகே, இது வந்து சாமுவேல் கேட்கிற இந்த சத்தம் வந்து அந்த ஆவியை வந்து அவர் பகுத்து அறிகிறார்.
இது வந்து கர்த்தருடைய சத்தம் அப்படின்றத ஏலி வந்து அறிகிறார். இன்றைக்கு அநேக நேரம் ஆண்டவர் நம்மளை கூப்பிடுகிறார். கூப்பிடும் போது இது கர்த்தர் தான் என்னை கூப்பிடுறாரு, கர்த்தர் தான் என்னுடைய அட்டென்ஷனை வந்து சீக் பண்றாரு அப்படின்றதே அநேகருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. நிறைய நேரம் பாத்தீங்கன்னா ஆவியான நீ இந்த நேரத்துல நீ ஜெபி 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 ஜெபினே சொல்லிட்டே இருப்பாரு. நம்ம வந்து அதை இக்னோர் பண்ணிட்டே இருப்போம். இப்ப நான் எனக்கு டயர்டா இருக்கு, நாளைக்கு நான் ஜெபிக்கிறேன், இன்னைக்கு எனக்கு அந்த வேலை இருக்கு, இன்னைக்கு இந்த வேலை இருக்கு அப்படின்னு. ஆனா ஆக்சுவலி அதை வந்து ஆண்டவர் தான் கூப்பிடுறாரு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அநேகர் இந்த நேரத்துல வந்து உடனே கீழ்ப்படிஞ்சிருவாங்க. இது நமக்குள்ளே தோணுது அப்படின்னு நினைக்கிறதுனால தான் அநேகர் வந்து கீழ்ப்படியை வந்து மறுக்கிறாங்க. அதனால இதுக்கும் வந்து ஆவியை பகுத்தறிதல் வரம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னா பகுத்து அறிகிறோம், இது நம்ம சத்தம் கிடையாது, இது ஆண்டவர் தான் நம்மளை இப்ப உடனே இதை செய்ய சொல்றாரு, உடனே அவங்களுக்கு கால் பண்ணி பேச சொல்றாரு, அவங்களுக்கு ஆறுதல் செய்ய சொல்றாரு, இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு பண உதவி செய்ய சொல்றாரு, அவங்க கஷ்டத்துல இருக்காங்க, நம்ம பண உதவி செய்யணும் அப்படின்ற மாதிரி ஆண்டவர் பேசுறாரு. அந்த பகுத்து அறிகிறோம் பாத்தீங்களா, அந்த சத்தத்தை நம்ம பகுத்து அறிகிறோம், பரிசுத்த ஆவியானவருடைய சொல்ற அந்த சத்தத்தை பகுத்து அறிகிறோம் பாத்தீங்களா, இதுவும் அந்த வரத்துக்குள்ளதான் வரும். அடுத்து கடைசியா நம்ம ஒண்ணு பாக்குறோம். இது வந்து கொஞ்சமே இது வந்து எப்படி சொல்றது, இதுல வந்து குட் சைடும் இருக்கு, பேட் சைடும் இருக்குன்னு சொல்லலாம் இந்த ஆவியை பகுத்தறித வரத்திலே. ஏன்னா மத்தேயு 9ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம், இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன. இது வந்து நிறைய டைம் பாத்தீங்கன்னா இந்த வரம் வச்சிருக்கவங்களுக்கு அடுத்தவங்களுடைய எண்ணங்கள் வந்து பொல்லாததா இருக்கா, நம்மளை பற்றி நல்லதா இருக்கான்னு ஈஸியா வந்து அவங்க கணிச்சிருவாங்க. இதனால என்ன நடக்கும்னா ஒரு சில நேரம் க்ளோஸ் பீப்புள் வந்து பொல்லாததை நினைக்கும் போது இவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து வருத்தம் அடைகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இதை வந்து ஈஸியா வந்து கணிச்சிருவாங்க. நீங்க வந்து நீங்க பேதுருல பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர்ல பாத்தீங்கன்னா பேதுரு வந்து அனனியா சப்பிரால வந்து கணிப்பாரு, நீ வந்து ஏன் வந்து பொய் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கணிப்பாரு. இந்த மாதிரி ஏசப்பா வந்து எல்லார பார்த்துமே கணிச்சிருவாரு. ஆண்டவருக்கு இல்லாத வரமே இல்லை. இருந்தாலும் இந்த ஆவியை பகுத்தறிதல் வரத்துக்கு கீழே தான் இந்த ஒரு சினாரியா வருது அப்படின்றக்காக நான் சொல்றேன். நீங்க அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பேதுரு வந்து கணிக்கிறது இது எல்லாமே ஆவியை பகுத்தறிதல் வரத்துக்கு கீழே தான் வருது. இப்போ உங்களுக்கு இந்த வரத்தை பத்தின ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன் அப்படின்னா ஒரு தீர்க்க தரிசனம் வரம் வச்சிருக்க ஊழியக்காரங்களும் இந்த வரம் இல்லாம தீர்க்க தரிசனம் வரம் வந்து அவங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா இதை பேசிக்கா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை ஒரு ஃபவுண்டேஷனா வச்சுதான் அடுத்த வரம் தீர்க்க தரிசன வரமும் வந்து செயல்படும். குணமாக்கும் வரமும் அப்படிதான். ஏன்னா அவங்க எந்த ஸ்பிரிட்னால அது கட்டப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லிதான் அநேகர் வந்து அந்த ஆவியை வந்து வெளியே வரட்டும் போது அந்த குணமாக்குதல் செயல்படுது. அற்புதங்களை செய்கிற வரமும் அப்படிதான். இதை ஃபவுண்டேஷனா வச்சுதான் அந்த வரமும் வந்து செயல்படும். அப்ப இன்னைக்கு எனக்கு ஒரு வரம் வேணும், என்னையும் ஆண்டவர் பயன்படுத்தணும் அப்படின்னு வாஞ்சிக்கிறீங்க அப்படின்னா ஆவியலை பகுத்தறித வரம் இது வந்து நிறைய பேர் ரொம்ப பெரிய லெவல்ல பேசவே மாட்டாங்க, நிறைய பேர் இதை வாஞ்சிக்கவும் மாட்டாங்க. இப்ப யாரை கேட்டாலும் நான் சொன்ன அந்த 3 வரத்தை தான் ரொம்ப பெருசா நினைப்பாங்க, அதுதான் எனக்கு வேணும்னு விருப்பமும் படுவாங்க. இந்த மாதிரி வரத்தை யாருமே வந்து பெருசாவும் நினைக்க மாட்டாங்க. ஆனா இந்த வரம் ஒரு ஃபவுண்டேஷனா வந்து செயல்படுது, ஒரு அஸ்திபாரமான ஒரு வரமா செயல்படுது. இதை நீங்க வாஞ்சிக்கும் போது நம்ம அடுத்தடுத்து பெரிய பெரிய வரங்கள், ஞான வரங்கள், தீர்க்கதரிசன வரங்கள், அற்புதங்களை செய்யற வரங்கள், குணமாக்கும் வரங்கள், எல்லா வரங்களையும் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னா இது அநேகருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. நிச்சயமா அவங்களுக்கும் ஆண்டவர் வந்து அவங்க கூடயும் வந்து பேசுவார். இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.